எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் இன்னைக்கு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 93 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரியா 1920 நம்ம திருநாமநல்லூர்ல நம்மளுடைய மக்களுடைய சுதந்திரத்திற்காகவும் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடிய அந்த மாவீரர்களை வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்திலே சுட்டுக் கொல்லப்பட்டனர். சரியாக இதோட 93 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இன்றைய நிலை உறவினர்களே, நான் ஒரு சினிமா துறையிலே நடிகராக இருந்தாலும் கூட தொழில் என்பது வேறு, உணர்வு என்பது வேறு. அது என்னுடைய தொழில். இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும், ஒரு வியாபாரம் இருக்கும். அதே நேரத்திலே இந்த உலகத்திலே பிறந்த, குறிப்பாக இந்தியாவிலே பிறந்த ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு இனம் இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய அடையாளங்களை மறைத்து வாழ வேண்டிய ஒரு நிலை தேவையில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு. நான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே உலகத்தினுடைய வரைபடப்புகளை காட்டி, இந்த உலகத்திலே இருக்க நாடுகளிலே உனக்கு எந்த நாடு பிடிக்கும் என்று என்னை கேட்டால் என்னுடைய முன்னோர்கள் பிறந்த இந்தியா பிடிக்கும் என்று சொல்வேன். அதே இந்தியாவில் இருக்கக்கூடிய 36 மாநிலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவுடைய வரைபடத்திலே உங்களுக்கு பிடித்த மாநிலம் எந்த மாநிலம் என்று கேட்டால் என்னுடைய முன்னோர்கள் பிறந்து வாழ்ந்து மடிந்த இந்த தமிழகம் பிடிக்கும் என்று சொல்வேன். இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய 316 ஜாதிகள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே உனக்கு எந்த ஜாதி பிடிக்கும் என்று கேட்டால் நான் பிறந்த எனக்கு தேவர் ஜாதி பிடிக்கும். எந்த விதமான ஒரு முரண்பாடோ இதை காட்டிக் கொள்வதனாலே எனக்கு எந்த விதமான அவமானமோ, எந்த ஒரு நிலை, அவல நிலையோ, கீழ்நிலையோ, தாழ்நிலையோ கிடையாது என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு முடிவு. ஏனென்று சொன்னால், இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள். அது உண்மைதான். அதே நேரத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியினுடைய முதல் குடிமகன் தேவர் என்பதுதான் வரலாற்று உண்மை. ஆகவே ஒட்டுமொத்த இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல சமுதாய மக்கள், பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல மதங்களை வழிபடக்கூடிய மக்கள், பல சமுதாயத்திலே பிறந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ்வதற்கான வழித்தடங்களை உருவாக்கி கொடுத்து, ஒட்டுமொத்த மக்களும் வளர்வதற்கான வழிகளை காண்பித்துக் கொடுத்த நமது முன்னோர்கள் வாழ்ந்து வளர்ந்த இந்த பூமியிலே நாம் நம்முடைய அடையாளங்களை மறைத்து வாழ வேண்டிய சூழ்நிலை தேவையில்லை. அதே நேரத்தில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சமுதாயத்தை கையில எடுத்துக்கொண்டு எதற்காக இப்படி கிராமம் கிராமமாக சுற்றுகிறீர்கள்? இதனுடைய சுய நோக்கம் என்ன? ஏதாவது பிற்காலத்திலே நீங்கள் ஏதாவது அரசியலை சார்ந்து ஏதாவது உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வு, ஆசை ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா என்கின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரலாம். நான் உங்களிடத்தில் ஆணித்தரமாக ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு சினிமாவிலே நடிக்க தெரியும், படத்திலே எனக்கு நடிக்க தெரியும், இனத்தின் முன்னால் எனக்கு நடிக்க தெரியாது. என்னுடைய இனத்தின் மீது உள்ள இந்த அதிகமான ஒரு நம்பிக்கையும் ஒரு பாசத்தையும் இந்த சமுதாயம், ஒரு வாழ்ந்த சமுதாயம் எதிர்காலத்தில் எப்படி வாழ்வதற்கான வழிவகைகள் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளங்களை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேற்று சமுதாய மக்கள்களை அவர்களோடு போராடி நம்முடைய அடிப்படை உரிமைகளை நாம் பெற்று இந்த மண்ணிலே நம்முடைய மானத்தையும் நம்முடைய உரிமைகளையும் நமது எதிர்கால சந்ததிகள், இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதிலே வைத்து அவர்களை இந்த பூமியில் எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சி செய்தாலும் நம்முடைய மறுக்கப்படுகின்ற, தடுக்கப்படுகின்ற உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வும், அதே நேரத்தில் நம்மை பின்தொடர்ந்து வந்தவர்கள் எல்லாம், நமக்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம், உறவுகள் என்ன, மரபுகள் என்ன என்று அறியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாய மக்களை தாண்டி உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில்
நான் மட்டும் ஆண்டகுலம் அரசகுலம் என்று சொல்லி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை மிகவும் கீழ்த்தரமான ஒரு சூழ்நிலையாக, மிகவும் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையும் மனதிலே வைத்துக் கொண்டு நமது சமுதாயம் எதனால் வளராமல் இருக்கிறது என்று சொன்னால் நமது சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை பேசி இந்த ஒட்டுமொத்த முக்கியத்துவ சமுதாய மக்களை ஓட்டு வங்கிகளாக மட்டுமே அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை நீங்கள் மனதிலே உணர்ந்து எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளான கல்லராக இருந்தோ, மரங்களாக இருந்தோ, மகமுடையாளாக இருந்தோ இனிமேல் இந்த சமுதாயத்திலே நாம் தேவராக இருப்போம், தேவரோடு இருப்போம் என்ற உறுதிமொழியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு அந்த உட்பிரிவுகளை மறந்து ஒட்டுமொத்தமாக உலகத்திலே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவ சமுதாய மக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மொழி சார்ந்த மதம் சார்ந்து ஒரே ஒரு குறிக்கோள், இந்த சமுதாய மக்களுடைய அடிப்படை வெற்றிகள் பெற வேண்டும். எதிர்காலத்தில் இந்த மக்களுக்கான தடுக்கப்படுகின்ற உரிமைகள் போராடி பெறப்பட வேண்டும். நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர் இல்லை என்ற மனிதநேயமிக்க ஒரு தத்துவத்தை மனதிலே வைத்துக் கொண்டு எல்லா சமுதாய மக்களும் இந்த பூமியிலே மானத்தோடும் வீரத்தோடும் வாழ வேண்டும். வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்த காலகட்டத்திலே வெள்ளையனை விரட்டுவதற்காகவும், பிறகு காங்கிரஸ் கட்சியை இந்த தமிழகத்திலே உருவாக்குவதற்காகவும் காங்கிரஸ் கட்சி செய்த சிரமத்தின் அடிப்படையிலே அதிலிருந்து வெளிவந்த சுபாஷ் சந்திர போஸை தலைவராக ஏற்றுக்கொண்டு தமிழகத்திலே பார்வர்ட் கட்சியுடைய சின்னமான சிங்கம் சின்னத்தை தன் மனதிலே பதிய வைத்து அதை ஒட்டுமொத்த அடித்தள மக்களுடைய மனதிலே எடுத்துச் சென்ற வாழ்ந்து நின்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வத்திருமகன் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் மீண்டும் நலவாக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் அத்தனை பேரிடத்தில் நான் கேட்டுக் கொள்வது ஒற்றுமையாக இருங்கள், ஒன்றாக இருங்கள், உட்பிரிவுகளை மறந்துவிடுங்கள். நாம் தேவராக பிறந்தோம், இனி தேவராக சாவோம். நமக்குள்ளே எந்த விதமான வேற்றுமைகளும் கிடையாது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனநிலை மட்டும்தான் எதிர்காலத்திலே நாம் அடையப் போகின்ற இலக்கை அடைவதற்கான ஒரே துப்பாக்கி நம்முடைய ஒற்றுமை மட்டும்தான். அந்த ஒற்றுமையான நீங்கள் ஒன்றுபட்டுவிட்டால் அந்த துப்பாக்கி வெடிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 93 ஆண்டுகளுக்கு முன்பாக